அடங்கப்பா பங்குனி வெயில் பல்ல காட்டுதுடா, ஒண்ணுமே முடியலடா சாமி. ஏடா தம்பி, நீ ஏன் இந்த படம் மத்தவங்க தான் என்ன ஆவாங்க? என்ன ஆவாங்க? எல்லாம் ஜூஸ் கடை யானிகளையும் தேடி ஓடுவாங்க. வேற என்ன பண்ண முடியும் வெயில்ல? அட போறா, இந்த டைம்ல பாத்துனோம் டயட் வேற இருக்கு, சுகர் வேற சேர்த்திக்க கூடாதா, ஜூஸ் குடிக்கவே முடியாது. என்ன பண்றது இந்த வெயில்ல? அடே அண்ணா, நேத்தே ஒரு ரீல்ல வந்து போச்சுடா. டயட்ல இருக்கேன், வாக்கிங் போறேன்னு சொல்லிட்டு டீ கடையில போய் ஸ்நாக்ஸ் விட்டு விளாசுறேன்னு சொல்லிட்டு நேத்தே அம்மா தோண்டு போட்டு விட்டுனேன். அம்மா ஒண்ணு கேட்கல. அட பாவி, ஏன் நான் இப்படி வேலையை பார்த்துட்ட? யாரு? நாங்க கூச்சமே இல்லாம இப்ப கூட டயட் இருக்குன்னு போய் சொல்றியே. நீ தான் இந்த கூச்ச போடணும். நாங்க வேற ஒரு கோச் வரும் போறானா, போயிட்டு ஒழுங்கா ஒரு டயட்டை மெயின்டைன் பண்ணு. உன்னைய இத்தாக ரெஸ்டா இருக்கும். ஏடா தம்பி, சொல்லுங்க அண்ணா. இந்த வெயில்ல கூட உன் ஃபேஸ் லவ்லியா அழகா இருக்கிற தம்பி, அதுக்கு என்ன காரணம்? டே அண்ணா, அதுக்கு முக்கிய காரணமே வள்ளிதான். வள்ளியோ தங்குறது ஃபாரஸ்ட்ல. அவளை பார்க்க போறங்கிற பேர்ல அந்த அழகு, அந்த ஐயோ சொல்ல முடியாது, அது ஒரு லவ்வோட சேர்ந்த இயற்கை வளம். அதனால் டே அண்ணா, சொல்லுங்க தம்பி. இப்ப டாபிக் மாத்துறதுக்கு ரீசன் பின்னாடி நம்பர் 1 இருக்காங்களா? பின்ன கர்மாய்ஸ் பூ மரங்கள்ல நீ என்னை அம்மாட்ட கொடுத்துட்டா, உடனே ஊற்றி யாரோ கொடுத்துடும்ல. ரைட்டு, வேலையை பார்த்துட்டா. இதுக்கப்புறம் ஒண்ணும் முடியாது. ஆரம்பிக்கலாம். எப்போ வர அடிச்சுங்க, எவரு இல்லை உரியாருங்க ஒண்ணுமே முடியலாம். எப்பா சாமி, ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. முக்கியமா உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ல இருக்கு, சப்போர்ட் பண்ணுங்க.